நமஸ்தே. இந்த சேனல் கைடன்ஸ் டு லேர்ன் ஹிந்தி. இந்த வீடியோவில் நம்ம பிராத்மிக்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற 7th லெசன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் 6th லெசனுடைய எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். 6th 7th 8th இந்த 3 லெசன்லையுமே என்ன இருக்கும் அப்படின்னா, ஹிந்தியில் ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸை எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இருக்கும். அதாவது இப்போ தமிழில் சொல்லணும்னா, நான் எழுதுறேன், அவ தூங்குறா, அவன் படிக்கிறான். ஸோ இந்த மாதிரி கிரான், கிரால், கிரது அப்படிங்கிறது தான் ப்ரெசன்ட் டென்ஸில் சேர்ப்போம். நிகழ்காலத்தில் என்ன நடக்குதோ அதுக்கு வேர்பு கூட கிரான், கிரால், கிரது அப்படின்னு சேர்த்துப்போம். என்ன வினையோ, இப்போ படி அப்படிங்கிறது தான் வினை, அது கூட படிக்கிறான், படிக்கிறாள், படிக்கிறது, படிக்கிறார்கள், இந்த மாதிரி சேர்த்துப்போம். கிரான், கிரால், கிரார். அதே மாதிரி ஹிந்தியில் என்ன சேர்க்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாகவே சிக்ஸ்த்து லெசனில் பார்த்தோம். நம்ம ரூல்ஸுக்கு ஒரு டேபிள் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலைன்னா அதை பார்த்துட்டு இந்த லெசனுக்கு வாங்க. ப்ரெசன்ட் டென்ஸில் பாயாக இருந்தால் வேர்பு கூட தா சேர்ப்போம், கேர்ளாக இருந்தால் வேர்பு கூட தீ சேர்ப்போம். பாயிலேயே ப்ளூரல் பாய்ஸாக இருந்தாங்கன்னா இல்லை ரெஸ்பெக்டட் பாய்ஸாக இருந்தாங்கன்னா வேர்பு கூட தே சேர்ப்போம் அப்படின்னு பார்த்துருந்தோம் ரூல்ஸ். ஸோ 6th லெசனில் ஃபுல்லாக என்ன வந்ததுன்னா, பாய், பாய்ஸ் அதை பேஸ் பண்ணியே எல்லா சென்டென்சஸுமே வந்திருக்கும். இந்த 7th லெசனில் கேர்ள், கேர்ள்ஸ் அதை பேஸ் பண்ணியே சென்டென்சஸ் இருக்கும். அதாவது வேர்பு கூட எல்லாம் தீ சேர்த்தே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 7th லெசனில் நியூ வேர்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வேர்ட் அங்கிரேசி. அங்கிரேசி மீன்ஸ் இங்கிலீஷ். நெக்ஸ்ட் பானி. பானினா வாட்டர். மாதாஜி மதர், அம்மா. மாமிஜி ஆன்டி, அத்தை அப்படின்னு அர்த்தம். இப்போ லெசன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், விமலா படுத்தி ஹே. விமலா படிக்கிறாள். பட் அப்படிங்கிற வேர்புக்கு மீனிங் என்னன்னா ரீட், படிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இது விமலா கேர்ள்னால படு கூட தீ சேர்த்திருக்காங்க, படுத்தி ஹே. விமலா படிக்கிறாள். ஸோ விமலா சிங்குலர் கேர்ள்னால முடிக்கும் போது என்ன, அந்த சென்டென்ஸ் முடிக்கும் போது ஹேன்னு முடிச்சிருக்கோம். இது எல்லாமே ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட், லதா தும் யஹா கியா கர்த்தி ஹோ. லதா நீ இங்கே என்ன செய்கிறாய். மே யஹா படுத்தி ஹூ. நான் இங்கே படிக்கிறேன். மே ஹிந்தி படுத்தி ஹூ. நான் ஹிந்தி படிக்கிறேன். மே அங்கிரேசி பி படுத்தி ஹூ. நான் அங்கிரேசினா என்ன மீனிங் பார்த்தோம், இங்கிலீஷ். நான் இங்கிலீஷும் படிக்கிறேன், நான் ஆங்கிலமும் படிக்கிறேன். விமலா பி படுத்தி ஹே. விமலாவும் படிக்கிறாள். விமலா பி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங், ஆல்சோ, அவளும், அவளும் கூட அப்படின்னு அர்த்தம். விமலாவும் படிக்கிறாள். மே பாட் லிக்தி ஹூ. மே பாட் லிக்தி ஹூ. நான் பாடம் எழுதுகிறேன். லிக்குங்கிற வேர்புக்கு மீனிங் என்னது, எழுதுறது, எழுதுகிறேன். இது சொல்றது யாரு, ஒரு கேர்ள், அதனால தான் வேர்பு கூட தீ சேர்த்திருக்கிறோம். கீதா பி பாட் லிக்தி ஹே. கீதாவும் பாடம் எழுதுகிறாள். ஹம் சப் லிக்தி ஹே. நாங்க எல்லோரும் எழுதுகிறோம். சப்னா என்ன அர்த்தம், ஆல், எல்லோரும். நாங்க எல்லோரும் எழுதுகிறோம். ஹம் வந்திருக்குது, ஸோ சென்டென்ஸை ஹேன்ல முடிச்சிருக்கிறோம். ஹம் ஹிந்தி பாட் லிக்தி ஹே. நாங்க ஹிந்தி பாடம் எழுதுகிறோம். ஸோ ஹம் ப்ளூரல்னால இங்க ஹேன் முடிக்கிறோம். பட் ப்ளூரலாக இருந்தால் கூட கேர்ளில் வந்து சிங்குலர் ப்ளூரல் எதுவாக இருந்தாலும் வேர்பு ப்ளஸ் தீ தான் ரூல்னு பார்த்தோம். ஸோ அதுதான் எழுதியிருக்காங்க, லிக்தி. யஹா தோ லடிக்கியா ஹே. இங்கே 2 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க, 2 சிறுமிகள் இருக்கிறார்கள். ஏ லடிக்கியா கியா கர்த்தி ஹே. இந்த சிறுமிகள் என்ன செய்கிறார்கள், இந்த கேர்ள்ஸ் என்ன செய்கிறாங்க. ஏ லடிக்கியா படுத்தி और लिखती हैं. இந்த கேர்ள்ஸ் படிக்கிறாங்க அண்ட் எழுதுறாங்க. கமலா காத்தி ஹே. கமலா பாடுகிறாள். ஸ்ரீதேவி லிக்தி ஹே और ராதிகா படுத்தி ஹே. ஸ்ரீதேவி எழுதுகிறாள், அவர்னா என்ன அர்த்தம், அண்ட். ராதிகா படுத்தி ஹே. ராதிகா படிக்கிறாள். மாதாஜி ஆஜ் கஹா ஜாத்தி ஹே. அம்மா ஆஜ்னா என்ன மீனிங், டுடே, இன்று. இன்னைக்கு எங்க போறாங்க, ஜானா போறது. அம்மா எங்க போறாங்க, மரியாதையா சொல்லணும்.
ஹேன்னு முடிச்சிருக்கோமா? ஸோ அம்மா வந்து ரெஸ்பெக்டட் பர்சன்னால ஹேன்னு முடிச்சிருக்கிறோம். அம்மா இன்னைக்கு எங்க போறாங்க? மாதாஜி ஆஜ் பெங்களூரு ஜாத்தி ஹே. அம்மா இன்னைக்கு பெங்களூர் போறாங்க. மாமிஜி கஹான் ஜாத்தி ஹே. ஆன்ட்டி அத்தை எங்க போறாங்க? மாமிஜி ஹைதராபாத் ஜாத்தி ஹே. அத்தை ஹைதராபாத் போறாங்க. மாதாஜி ஆஜ் ஜாத்தி ஹே. அம்மா இன்னைக்கு போறாங்க. மாமிஜி பி ஆஜ் ஜாத்தி ஹே. அத்தையும் இன்னைக்கு போறாங்க. குத்தா வஹா கேல்தா ஹே. ஸோ இதுவரை ஃபுல்லாகவே கேர்ள்ஸ் ரெஸ்பெக்டட் கேர்ள்ஸ் அந்த மாதிரி பார்த்தோம். ஸோ இங்கே பாருங்க குத்தான்னு கொடுத்துருக்காங்க. குத்தா கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? வஹா கேல்தா ஹே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேல் அப்படிங்கிற வேர்புக்கு என்ன மீனிங் பார்த்தோம்? விளையாடுறது, பிளே அப்படின்னு அர்த்தம். ஸோ குத்தானா என்ன மீனிங்? டாக். நாய் வஹா அங்கே கேல்தாகை விளையாடுகிறது. ஸோ இப்போ நாயின்னு சொல்லும்போது இங்கே ஏன் தா சேர்த்தாங்க அப்படின்னா, குத்தா அப்படிங்கிற வேர்டு ஒரு மேல் டாக சொல்லக்கூடிய ஒரு வேர்டு. குத்தானா ஒரு ஆண் நாய் அப்படின்னு அர்த்தம். பெண் நாய்னா குத்தியான்னு சொல்லுவோம். ஸோ குத்தாங்கிறது ஒரு ஆண் நாயை சொல்லக்கூடியதுனால அது விளையாடுதுங்கிறது எப்படி சொல்றோம்? கேல் அப்படிங்கிற வேர்பு கூட தா சேர்த்துக்கிறோம். குத்தா வஹா கேல்தா ஹே. நாய் அங்கே விளையாடுகிறது. காய் யஹா ஆத்தி ஹே. காய்னா என்ன அர்த்தம்? கவ், பசு. அது ஒரு பெண் தான். ஸோ காய் யஹா ஆத்தி ஹே வேர்பு கூட தீ சேர்த்திருக்கோம். பசு இங்கே வருகிறது. குத்தா கியா காத்தா ஹே. குத்தா டாக் என்ன சாப்பிடுகிறது? நாய் என்ன சாப்பிடுகிறது? குத்தா பாத் காத்தா ஹே. நாய் சாதம் சாப்பிடுகிறது. பாத்னா என்ன அர்த்தம்? சாதம். ரைஸ், குக்குட் ரைஸ், பாயில்ட் ரைஸ், சமைச்ச அரிசி, சாதம். நாய் என்ன சாப்பிடுது? சாதம் சாப்பிடுது. காய் கியா பீத்தி ஹே. பசு என்ன குடிக்கிறது? பீத்தி ஹேனா என்ன அர்த்தம்? குடிக்கிறது. பசு என்ன குடிக்கிறது? காய் பானி பீத்தி ஹே. ஸோ குத்தான்னு சொல்லும் போதெல்லாம் வேர்பு கூட தா சேர்த்துருக்குறாங்க. காய் சொல்லும் போது வேர்பு கூட தீ சேர்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் குத்தா கியா பீத்தா ஹே. நாய் என்ன குடிக்கிறது? குத்தா தூத் பீத்தா ஹே. நாய் பால் குடிக்கிறது. நெக்ஸ்ட் இந்த லெசன்ல இருக்கிற அபியாஸ். அபியாஸ்னா என்ன மீனிங்னா பயிற்சி, எக்ஸசைஸ்னு அர்த்தம். ஏக் வாக்கியமே உத்தர் தீஜியே. ஒன் சென்டென்ஸ்ல, வாக்கியம்னா சென்டென்ஸ், வாக்கியம். ஒரு வாக்கியத்தில் விடையளிக்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஒன் சென்டென்ஸ்ல ஆன்சர் கொடுங்க. இந்த கொஸ்டின்ஸ் தான் எக்ஸாம்ல நமக்கு கேட்பாங்க, பிராத்மிக் எக்ஸாம்ல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லதா தும் யஹா கியா கர்த்தி ஹோ. லதா நீ இங்கே என்ன செய்கிறாய்? ஆன்சர், மே யஹா படுத்தி ஹூ. நான் இங்கே படிக்கிறேன். காய் கியா பீத்தி ஹை. செகண்ட் கொஸ்டின், காய் கியா பீத்தி ஹை. பசு என்ன குடிக்கிறது? காய் பானி பீத்தி ஹை. பசு தண்ணீர் குடிக்கிறது. தேர்ட் கொஸ்டின், குத்தா கியா காத்தா ஹை. நாய் என்ன சாப்பிடுகிறது? ஆன்சர், குத்தா பாத் காத்தா ஹை. நாய் சாதம் சாப்பிடுகிறது. இந்த வீடியோவில் நியூவாக நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ஈஸியாக நம்மளுடைய வீடியோஸை பார்த்துக்கலாம். ஸோ நம்ம சேனலில் ஸ்போக்கன் ஹிந்தி வீடியோஸும் இருக்குது, பிராத்மிக் லெசன் ரிலேட்டட் வீடியோஸும் இருக்குது, பிராத்மிக் கிராமர் ரிலேட்டட் வீடியோஸும் இருக்குது. நீங்கள் எது பார்க்கணுன்னாலும் நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சிடும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.